என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த 3 பேர் வருவதற்காக தினம் தினம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் குழந்தையோ அதை நீ பற்றி கவலைப்பட தெரியாமல் உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். அவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது உனக்கு மிகவும் நல்ல விஷயம். நீ அதனை உணராமல் இருக்கின்றாய் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காகத்தான் உன் அம்மா இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, என் குழந்தைக்கு இருக்கின்ற சில சந்தேகங்களுக்கு நல்லதொரு தெளிவினை கொடுக்கவும் இந்த அம்மா வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அந்த 3 பேர் யாராக இருப்பார்கள்? அப்படி யார்தான் நம் இல்லத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கின்றார்கள்? நம் இல்லத்திற்கு ஏதேனும் தீய விஷயங்களை செய்து விடுவார்களா என்று நமக்கு பயமாக இருக்கின்றது என்று நினைக்கலாம். என் தங்கமே, அப்படி இருந்தால் அந்த தீய சக்தியாக இருந்தால் உனக்கு தெரிவிக்க இந்த அம்மா நான் வருவேனா? இவர்கள் 3 பேரும் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்கள். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நல்லதொரு விடிவினை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது என்பது மிகவும் முக்கியமான விஷயமாகும் என்பதனை புரிந்து கொள். இவர்கள் யார் என்று உனக்கு சொல்வதற்கு முன்பாக நீ ஒன்றை நன்றாக புரிந்து வைத்துக்கொள் என் செல்லமே. உன் இல்லத்திற்குள் எப்பொழுதும் செல்வம் குறைவாக இருக்கின்றது அல்லவா? பணம் வந்தால் வந்த இடம் தெரியாமல் சென்று விடுகின்றது. சேமிப்பு என்பது ஒரு நாளும் செய்ய முடியவில்லை என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா? செல்வம் குறைவதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு சொல்கின்றேன். அதுவெல்லாம் உனக்கு தெரிகின்றதா? இல்லை நீ இந்த தவறையெல்லாம் செய்கின்றாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் தங்கமே. கழுவப்படாத எச்சில் பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் எல்லாம் அதிக நேரம் அப்படியே இருக்கக்கூடாது. அது காய்ந்து போகவே விட்டுவிடக்கூடாது. இது நான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டிய விஷயமே இல்லை. நீயே இதை முன்பே தெரிந்து வைத்திருப்பாய் என்று நினைக்கின்றேன். இது போன்ற பாத்திரங்களை வைத்திருக்க கூடாது. ஆனால் அப்படி வைத்திருந்தால் என்ன நடக்கும் என்பதனை நீ அறிந்திருக்க மாட்டாய். இது உன் இல்லத்தில் செல்வத்தை குறைப்பதற்கான மிகப்பெரிய அறிகுறியாக கருதப்படுகின்றது என் தங்கமே. அதுபோல வீட்டில் பெண்கள்தான் விளக்கேற்ற வேண்டும். ஆண்கள் விளக்கேற்றுவது என்பது சரியான விஷயம் கிடையாது. ஒரு வீட்டில் பெண்கள் இருக்கும் பொழுது பெண்கள்தான் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம், பெண்கள்தான் மகாலட்சுமி உருவமாக கருதப்படுகின்றார்கள். அவர்களை நாம் லட்சுமி தேவியாக வணங்குகின்றோம். பெண்களை எல்லோரும் இந்த வீட்டின் மகாலட்சுமி என்றுதானே சொல்லி அழைக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு பெண் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த பெண்தான் விளக்கினை ஏற்றி வழிபட வேண்டும் என் தங்கமே. அதுபோல தலைமுடி என்பது தரையில் உலா வந்து கொண்டு இருக்கக்கூடாது. எங்கு பார்த்தாலும் வீட்டில் முடியாக இருக்கின்றது என்றால் அது கூட உன் இல்லத்தில் செல்வம் குறைப்பதற்கு ஒரு அறிகுறியாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அது மட்டுமல்ல, வீட்டினுள் மூலை முடுக்குகளில் எப்பொழுதும் ஓட்டைகள் இருந்து கொண்டே இருக்குமானால் நீ உடனே அவைகளை எல்லாம் துடைத்து எறிந்துவிட வேண்டும் என் தங்கமே. அதன் பிறகு சூரியன் மறைவு ஏற்பட்டுவிட்ட பிறகு வீட்டை பெருக்குவது, துடைப்பது, அதன் பிறகு தூங்குவது, இது எல்லாம் மிகப்பெரிய தவறு. உன் இல்லத்தில் செல்வம் சேர்வதை நீயே தடை செய்கின்றாய் என்பதை புரிந்து கொள். உன் இல்லத்திற்குள் லட்சுமி தேவியானவரை நீ அழைக்காமல் விரட்டி விடுகின்றாய். இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் உன் இல்லத்தில் தென்படுகின்றது என்றால் நீ மிகப்பெரிய பண கஷ்டத்தை சந்திக்கப் போகின்றாய் என்றுதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, பூஜை பாத்திரங்கள் எல்லாம் பச்சை போன்ற வண்ணம் பணிந்து விடுவது என் தங்கமே. எப்பொழுதும் வீட்டில் ஏதோ ஒரு தீர்வாடையோடு இருந்து கொண்டிருப்பது, அந்த வாடை எங்கிருந்து வருகின்றது என்று உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது.
ஆனால் அந்த அளவிற்கு ஏதேனும் ஒரு வாடை இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல அழுக்கு துணிகளை எப்பொழுதும் வீட்டில் சேர்த்து வைப்பது. இவையெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உனக்கு புரிய வைக்கின்றது. இது போன்ற செயல்களை எல்லாம் ஒருபோதும் நீ செய்யக்கூடாது. பின் வீட்டில் மகாலட்சுமியாக சென்று விளக்கினை ஏற்ற வேண்டும். மகாலட்சுமி தேவியை அன்போடு அழைக்க வேண்டும். கழுவப்படாத பாத்திரங்களை போட்டு வைத்திருந்தால் அதை பார்க்கும் பொழுது நம் தாயானவள் அவளை அவமானப்படுத்துவது போலத்தான் தோன்றும். சூரியன் மறைந்துவிட்ட பிறகு நீ தூங்கிக் கொண்டிருந்தால் விளக்கேற்றும் வேளையில் நம் தாயானவள் உன் இல்லத்திற்கு வர நினைக்கின்ற நேரத்தில் இது போன்ற செயல்களை ஒருபொழுதும் நீ செய்யக்கூடாது. அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது நம் தாயானவள் வந்து அமர்வதற்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வீட்டில் ஒட்டடை சேரவிடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். செல்வம் பெருக வேண்டும், நல்ல வசதி வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எப்பொழுதுமே சோர்வடையாமல் உன் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க பழக வேண்டும். உன்னுடைய இல்லமும் உன்னுடைய உள்ளமும் சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் உன் இல்லத்தில் எப்பொழுதுமே செல்வம் என்ற ஒன்றுக்கு குறைவில்லாமல் இருக்கும். என் செல்லமே, நீ ஒன்றை நன்றாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா சொன்ன 3 பேரில் ஒருவர்தான் நம் மகாலட்சுமி தேவி. அவர் உன் இல்லத்திற்குள் வர முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் நீ இது போன்ற சிறிய சிறிய தவறுகளை செய்து அவர்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றாய். இன்னும் 2 பேர் யாரென்று சொல்லிவிடுகின்றேன். அவர்களையும் நீ எந்த நேரத்தில் எப்படி அழைக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை உள்ள நேரத்தினை எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் நீ உன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். முதலில் உனக்கு அப்படி எழுந்திருக்கும் பொழுது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். அதிகாலை எழுந்திருக்க வேண்டுமா என்று நிச்சயமாக கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ ஒரு முறை அப்படி எழுந்த பழகிவிட்டால் அது உனக்கு நிரந்தரமான பழக்கமாக மாறிவிடும். நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ தினம் தினம் எழுந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தை அம்மா சொல்வதற்கு காரணம் இருக்கின்றது. நீ வேகமாக எழுந்து உன்னுடைய வேலைகளை செய்யும் பொழுது உனக்கான நீண்ட ஆயுள் கூடும். உன் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்பொழுது நீ விழித்திருந்து நீ மனதார உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் நீ வழிபட வேண்டும் என்று மனதில் வைத்துக்கொள். ஏனென்றால் அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி பிரம்ம முகூர்த்தத்தில்தான் வந்து கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, அவர்களை எல்லாம் நீ ஒருபொழுதும் தடுத்து நிறுத்திவிடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.